செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, ரெப்கோ நிறுவனம். குறைஞ்சது நமக்கு எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு குறைஞ்சபட்சம் சம்பளமே 85,920 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 86,000 ரூபா சம்பளம் வாங்க நீங்கள் ரெடி அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ரெகுலராக ஜாப் ரிலேட்டட் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் இந்த மாதிரி போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலைக்கு அப்படின்னா, ரெப்கோ நிறுவனம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் அசோசியேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? வயதுப்பா 1/10/2025 அன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 30 வயசு தான் தாண்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 33, எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா எழுத்து தேர்வும் இருக்கும், இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக வேறு என்ன விவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு படிப்பு என்னப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லாவில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கிராஜுவேட் லாவில் ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் இருந்து இல்லை பார் கவுன்சிலில் இருந்து ஒரு லா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க லாவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் சம்மந்தப்பட்ட ரோல். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, பேங்கிங் ரிலேட்டட் லாஸ் சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் இந்தியன் லாஸும் ரெகுலேஷனும் உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? இந்தியன் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் சம்மரி இங்கே கொடுத்துருக்காங்க. லீகல் மேட்டர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஆர்பிட்ரரி ப்ரொசீடிங்ஸு, டிராஃப்டிங்கு, ஃபைலிங்கு, இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. லீகல் இஷ்யூஸ் வந்தால் அதை ரிசர்ச் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும், சொல்யூஷன் கொடுக்கணும், இதுவும் தெரிஞ்சுக்கணும். லீகலாக ஸ்ட்ராட்டஜிஸ் டிவைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், கொலாபரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது இந்தியன் லாஸில் அதையுமே சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு டிகிரியை வந்து நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கியிருக்கீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, சம்பளம் ரெம்யூனரேஷன் பாட்டுக்கு வரும். சம்பளம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 85,920 ரூபா பே ஸ்கேல். ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னா 48,480 ரூபா. சரிங்களா? 48,480 ருபீஸில் இருந்து 62,480 ருபீஸ், அது போக 67, அது போக 85 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது போக டிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, சிசிஏ இருக்குது, பிஎஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், அது போக தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சு பத்தாது, அது போக ரிட்டன் எக்ஸாம், மினிமம் குவாலிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்கேல் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24 மாதத்துக்கு அதே ஸ்கேல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஹெட் ஆஃபீஸில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் சென்னையில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 1200 ரூபாங்க. இதுவுமே வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் மூலியமாகவோ இல்லை பேங்க் பே ஆர்டர் மூலியமாகவோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெப்கோ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லி டிடி எடுத்து அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதோட டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். லிங்க்கை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா www.repcobank.com அப்படின்ற ஒரு இணையதளத்தில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? கடைசி நாள் இதுக்கு அனுப்புறதுக்கு 22/10/2025 நீங்கள் அனுப்பணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஒரு க்ளோஸ்டு என்வெலப்பில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மேலே இதெல்லாம் எழுதியிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. த ஜென்ரல் மேனேஜர், ரெப்கோ பேங்க், ரெப்கோ டவர், நார்த் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை 17, 6,17,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே?
வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தமிழ் பேச தெரியணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இதில் வந்து தமிழ் நல்லபடியாக பேச தெரியணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ளஸ் ஸ்கேல் 1க்கு உங்களுக்கு வந்து பாண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 வருஷத்துக்கான பாண்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை வந்து வெளியிட்டிருக்கிறது யாருன்னா மேனேஜிங் டைரக்டர் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.